வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா சத்தான சுவையான அவல் கொழுக்கட்டை. இதுக்கு தேவையான பொருள்: 1 கப் அவல், அரை கப் வெல்லம், 1/4 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கிறது, ஏலக்காய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற அவலை லைட்டாக சூடு ஏறினா போதும். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காவையும் போட்டுக்கலாம். அவல் லைட்டாக சூடு ஏறிட்டு அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு பாகுபதம் தேவையில்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவலை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி விட்டு வரலாம். இப்போ அவலை நம்ம பொடி பண்ணி எட்டு வந்தாச்சு. இப்போ பாகு நல்லா கரைஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அவலும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டியாக திரண்டு வரும்போதுல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதான கரெக்டான பக்குவம். இதை கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். கை பொறுக்கிற சூடுக்கு இருந்தால் போதும். இப்போ அந்த மாவை கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இதே மாதிரி அவ்வளோ மாவுலையும் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அவிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்துக்கு மேலே ஒரு காட்டன் டவலை விரிச்சுக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுக்கிற கொழுக்கட்டையை அதுக்குள்ளே ஒன்று ஒன்றா வைக்கலாம். 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கோம்பர் கூட முடிக்கல, அதுக்குள்ள சாப்பாடா? என்னப்பா இது? கொஞ்சம் கூப்பிட்டேன். சத்தான அவல் கொழுக்கட்டை ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.